கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 செய்திகளிலே நாம் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்க அறிவீர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருவேளை ஐயா சுயவெறுப்பான ஊழியம், சுயவெறுப்பற்ற ஊழியம், சுயவெறுப்பு அதாவது சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றாத உபதேசம், சுகபோகமான வாழ்க்கை, சுயவெறுப்பு கொண்ட வாழ்க்கை அப்படிங்கிற பாதை, அந்த கருப்பொருள்ல 2 காரியங்களை காமிச்சு கொடுத்துட்டே இருந்தீங்களே. ஒண்ணு அசல் தன்மை கொண்ட அசலான தரமான உபதேசம், தரமான வாழ்க்கை, தரமான ஊழியம். இன்னொரு பகுதியில தரம் கெட்ட ஊழியத்தை 2 காண்பித்து கொடுத்தீங்களே. இது இயேசு கிறிஸ்து செய்தாரா அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து பல இடத்துல செய்திருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, அது மத்திய 15வது அதிகாரம் மட்டும் இல்ல, மத்திய 9வது அதிகாரம், 15வது அதிகாரம், 23வது அதிகாரம், இன்னும் பல இடங்களில் ஒரு சில இடங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போலியான ஊழியத்திற்கும் அசலான ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் காண்பித்து கொடுத்து கொண்டே இருந்தார். இன்னொரு அத்தனை சுருக்கமா சொல்ல வேண்டுமானால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் தம்முடைய ஊழியத்தை கிட்டத்தட்ட 12 வயதில் ஆரம்பிக்கும் போதே பாரம்பரியத்தில் பிடிக்கப்பட்ட மத குருக்களிடத்திலே விலகி கொண்டிருக்கிறது நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். அதைத்தான் அவர் சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்தவைகள் அவைகள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்கிறேன், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்கும் போது பிதாவுக்கு அடுத்தவைகள் என்ன? அப்படிப்பட்ட மத சடங்குள்ள ஜனத்தை தேவனிடமாய் திருப்ப வேண்டும். அதனால்தான் அவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில 2 காரியங்கள் அதிகமாய் காண்பித்திருக்கிறத நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். அதுதான் நீ வேதத்துல கவனிச்சு பாருங்க. பரிசேயருடைய ஊழியம், அதனால அவர் சொல்லுவார், பரிசேயருடைய, சதுசேயருடைய, ஏரோதியருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று சொல்லுவார். அது ஏரோதுடைய புளித்தமாவை குறித்து சொல்லுவார். அவ எதற்காக இந்த 3 பேரை சொல்லுகிறார்? பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏரோதியர் என்று சொல்லும் போது உயர் மட்டத்தில் உள்ளவர்கள், பரிசேயர், சதுசேயர் அவர்களும் உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் தான். ஆனால் தேசாதிபதிக்கு கீழ்பட்டவர்களாக இருந்தபடினால மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எவ்வளவாய் சோர போனார்கள் என்பதை காண்பித்துக் கொடுக்கும் முகாந்திரமாய் பரிசேயருடைய புளித்தமாவுக்கு எச்சரிக்கையார்கள், சதுசேயருடைய புளித்தமாவுக்கு எச்சரிக்கையார்கள், ஏரோதுடைய புளித்தமாவுக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொல்லி இந்த 3 புளித்தமாவை குறித்து சொல்லுகிற இடத்துல அந்த புளித்தமா எதை குறிக்கிறது? உபதேசம். அவர்களுடைய உபதேசத்துக்கு எச்சரிக்கையார்கள் என்று ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, நிருப வாக்கியங்களை எடுத்து பாருங்க. நிருப வாக்கியங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நிருப வாக்கியங்கள் வரைக்கும் நீங்க வந்து பாருங்க. ரோமருக்கு எழுதும் போது ரோமாவில் உள்ள சபையில ஒரு நூதனமான உபதேசம் இருந்தது. அதாவது யூதர்கள் ஒரு இடத்துல வைக்கப்படுவதும் கிரேக்கர் இன்னொரு இடத்துல வைக்கப்படுவதும், மாம்சத்தின்படியாவும் வாழலாம், ஆவின்படியும் வாழலாம் அப்படிங்கிறது போல இவர்கள் 2ஐயும் போட்டு குழப்பிக் கொண்டு இருந்தபடியினாலே, அங்கே இப்படிப்பட்ட குளறுபடியான உபதேசங்கள் இருந்தபடியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இதுதான் சத்தியம், அது சத்தியம் அல்ல என்று சொல்லி 2 விதமான உபதேசங்களை அங்கு காண்பித்துக் கொடுத்து ஏறக்குறைய 16 அதிகாரங்களில ரோமாபுரியில் உள்ள சபையை எச்சரிக்கிறார். ஆவின்படிதான் நடக்க வேண்டும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. யூதன உயர்வாகவும் கிரேக்கன தாழ்வாகவும் நினைக்கிற அப்படிப்பட்ட சூழல் அங்கு இருந்தது. யூதனும் கிரேக்கனும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள் என்கிற அந்த சமநிலை பிரமாணத்தையும் காண்பித்து கொடுத்துட்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்கிற அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் அங்கே தரமான சத்தியத்தை கொண்டு தப்பறையான உபதேசம் நீக்கப்படுகிறத கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. நீங்க ரோம நிருபத்தை தாண்டி 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அந்த நிருபத்துக்குள்ளே வரும்போது கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்தை கவனிங்க. கொரிந்தி சபையினுடைய காலகட்டத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால், கொரிந்தி சபைக்குள்ள அன்றைக்கு ஒரு நூதனமான உபதேசம் போய்விட்டது. என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான உபதேசம் போயிட்டு. நான் சொல்லும் போது கடைசியா சொல்லும் போது சொல்லுவீங்க, அப்போ பரிசுத்தவான்கள் நிருபங்களை எழுதுனது எல்லாம் ஒழுக்கமான உபதேசம் எது, தப்பறையான உபதேசம் எது, ஒழுக்கமுள்ள ஊழியக்காரர்கள் யார், ஒழுங்கினமான ஊழியக்காரர்கள் யாருன்னு சொல்லி இப்படி வேறு பிரித்து காண்பிக்கிறதா அவங்க வேலையா இருந்ததான்னு நீங்களே சொல்லிடுவீங்க. கொஞ்சம் கவனமா கேட்டுட்டே வாங்க.
நமக்கு என்ன நேரம் போலன்னு சொல்லி எனத்தையாவது சொல்லிட்டு போறது இல்லை. வசனத்தில் அப்படிதான் இருக்கு. கொரிந்து சபையில உள்ள ஒரு விதமான புளித்தமா இருக்கு. புளித்தமானாலே வேற்றுமையான உபதேசத்துக்கு அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து காமிச்சு கொடுத்தார். அதனாலதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க இன்னொரு விதமான உபதேசத்தை தழுவி கொண்டிருக்காங்க. என்னன்னா, நம்ம எப்படி இருந்துக்கலாம்யா அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, எப்பா புளித்தமா வேற பிசைந்தமா வேற. பிசைந்தமாங்கிறது தரமான சத்தியம், தரமான சத்தியத்தை நிற்கக்கூடியவங்க. புளித்தமாங்கிறது தப்பறையான உபதேசம். நீ இதற்கு புளித்தமாவை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதையும் தீட்டுப்படுத்தும், ஜாக்கிரதை சொல்லி அப்படிப்பட்ட பொல்லாதவனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்க? ஒரு மனுஷன் என்ன அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படாத உபச்சாரம் இருந்தா இல்லையா? இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் உபச்சாரம் பண்ணாலும் இருந்ததில்லை, கண்டுக்கவே கிடையாது. அதை காலையில் சொல்லணும், எவங்க போதகர் குடிக்காங்க கேட்டேன், ஆமா குடிக்காங்க. தண்ணி அடிக்கிறாருல, ஆமா தண்ணி அடிக்கிறாரு. சிகரெட் அடிக்காரா? ஆமா சிகரெட் அடிக்காரு. அப்போ அவர்கிட்ட நீங்க கம்யூனியன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். என்ன செய்ய, அங்க முழங்கால் போடும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன செய்ய, தேவனுக்கு நீங்க கணக்கு கொடுத்துக்கங்க. செல்வகுமார் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, தேவனுக்கு கணக்கு கொடுத்துக்கங்க. ஆமா, செல்வகுமார் உடனே செல்வகுமார் சாமிலியாவுக்கு இதே வேலைதான், ஒரே ஊழியக்காரர்களை தாக்குறது தான். ஆண்டவர் உண்மையிலே பவுலுக்கு இப்படி ஊழியர்களை தாக்கி பேசின பவுலுக்கு நரகத்தை கொடுத்தாரு அப்படின்னா எங்களுக்கும் அப்படி நரகத்தை கொடுத்துட்டு. அப்படி ஊழியக்காரங்களை அடையாளம் காமிச்சு கொடுத்தாங்களே, காயம் சரி கிடையாது, பிழையம் சரி கிடையாது, இன்னும் சில வேறு விதமான மார்க்கத்தை கள்ளத்திற்கு ரிசிகள், கள்ள அந்தி கிறிஸ்துகள், கபடமுள்ள வேலையாட்கள் சொல்லி காமிச்சு கொடுத்தாங்களே, அப்படி பேதுருவை, அப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவர் நரகத்தில் போடுவாருன்னா எங்களையும் நரகத்தில் போட்டுவிட்டோம். யூதா அப்படிங்கிற ஒரு மனுஷன் காயினை குறித்தும் ஏன் அங்கீகரிச்சான். எங்க தேவதூதர்களும் தன்னுடைய ஆதி மேன்மையை விட்டுட்டாங்கன்னு சொல்லி காண்பித்து கொடுத்து, இப்படி அட்டுழியம் பண்ண பிழையாம் காயின்னு சொல்லி இவங்களுடைய அருவருப்பெல்லாம் காமிச்சு கொடுத்த அந்த யூதாவை ஆண்டவர் நரகத்துல போடுவார் அப்படின்னா, செல்வகுமாரையும் சாமிலியாவையும் ஆண்டவர் தாராளமாக நரகத்திலே போடட்டும். ஆமா, நான் வாஞ்சிக்கிறேன், அப்படி பண்ணட்டும். அவர்களை யூதா, அப்படி யூதா, பேதுரு, பவுல், பர்னபா இவங்களெல்லாம் நரகத்துல கொண்டு போடுவார்னா எங்களுக்கு அந்த இடத்துல போடட்டும். அவங்க எந்த இடத்துல போடுறாங்க அங்கேயும் போடட்டும். இல்லை, எப்படி போய்கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவம்? காமிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அங்கே கொரிந்துக்கு வரும்போது சத்தம் போடுறாரு, புத்தியினே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34, 35, 35 சொல்றாரு, புத்தியினே, நீ விதைத்த விதை செத்தால் உயிர்ப்பிக்க மாட்டாது. சகோதரி சகோதரன் பேசிட்டு கள்ள உபதேசத்தை கலைந்தெறியும் போது புத்தியினே, மரித்த உயிர்த்தல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? அது தப்பறையான உபதேசம், வெளியே போத விட்டு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அங்க இன்னொரு மோசடி இருக்கு. நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன், பவுல உனக்கு சிலுவையில் போட்டான், பவுலை நாமத்தினால நீ ஞானஸ்நானம் பெற்றால் வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. இப்படி ஒரு நூதனமான உபதேசத்துக்குள்ள போகிற இந்த கூட்டத்தை எல்லாம் வேற இருக்கிற பணியில பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார். கொரிந்தா எபேசுக்குள்ள வந்தா எபேசுவையும் அதான் காமிச்சு கொடுக்கிறாரு. நீங்க எபேசு சபையை குறித்து அதிகமா படிக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரத்துல படிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எபேசு சபையில என்னெல்லாம் காமிச்சு கொடுத்தாருன்னு சொல்லுவார். எபேசு சபையில நீங்க எபேசு நிருபத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா எபேசு சபையை குறித்து வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். யாரை கூப்பிட்டு சொல்றாரு? எபேசு சபை 17ஆம் வசனத்துல எபேசு சபையுடைய மூப்பரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் எப்படிலாம் மத்தியில் ஒளிஞ்சேன் தெரியுமா? நான் உங்களுக்கு சத்தியங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா யூதர்கள் எனக்கு விரோதமா எழுப்பி நிக்காங்க. யூதர்கள் உங்களை இந்த மார்க்கத்திலிருந்து உங்களை விட மாட்டோம் நிக்காங்க. அந்த தீங்கான யோசனைகளும் சோதனைகள்லாம் இருந்தது. அதோடு தான் நான் கர்த்தரை சேவிச்சேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு சாதனை.
யூதர்களும் ஒரு பக்கம் நிக்காங்க, முட்டுக்கட்ட கொடுத்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர்களை பார்க்க தான் செய்யறோம். எதிர்த்து நின்றுகிட்டே இருக்காங்க. கலகக்காரர், துருபதேசக்காரர்கள், மாம்சத்துக்குரியவைகளை போதிக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு மத்தியில அருமையான சத்தியத்திற்காக ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பினார். சரி, எபேசுவை தாண்டி பிலிப்பி சபைக்கு போனா பிலிப்பி பட்டணத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? முதல் அதிகாரத்திலே சொல்றார், சிலர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்ன செய்வாங்க, வேறு விதமா போதிக்காங்க. பிலிப்பி முதல் அதிகாரத்தை எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கல, டைம் இல்ல. முதல் அதிகாரத்தை காமிச்சு கொடுக்கிறார். முதல் அதிகாரம் எடுத்த உடனே அப்போ மக்களுக்கு என்ன தெரியும், பவுல் வந்தாலே இதான் ஒரே அடுத்த ஆளை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்றீங்களா? பவுல் தான் செஞ்சார். ஏன்னு தெரியுமா பிரியமானவர்களே? உதாரணத்துக்கு நான் ஒரு காட்டு பாதையில் வந்துகிட்டு இருக்கேன், வேகமா வர்றேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் அதில் வழிப்பறியில் நிற்காங்க. வழிப்பறியை பிடிச்சு அடக்கிறதுக்கு நிற்காங்க. நான் அப்படி வந்தவன் சுதாரிச்சு என்ன செஞ்சு அவங்க கைக்கு தப்பி அங்கிட்டு வேகமாக அந்த பாதையில் அங்கிட்டு அவங்க தாண்டி வந்துட்டேன். அவங்க நினைக்கிறேன், ஐயோ வசமா பிடிச்சிருக்கலாம், மாட்டிருப்பானே, அவனுக்கு அவ்வளோத்தையும் உரிவிலாம் நினைச்சோம், வழிவிட்டு போயிட்டானே, வலுவுற மீன் மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது நான் வேகமா வர்றேன். திரும்பி பார்த்தா உங்களை பார்த்துட்டேன், உங்களை யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டேன். நீங்க அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்க. அப்ப நான் பார்த்து சொல்றேன், நல்ல வேளை உங்களை பார்த்தேன் ஐயா, அங்க இந்த சைடு போகாதீங்க, நான் கொஞ்சம் தான் மாட்டிவிட்டேன், கொஞ்சம் தான் என் தலையே முடிஞ்சுது, கொன்னு எடுத்திருப்பான், என்னை குத்திட்டு என் உடைமை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பான், நல்ல வேளை உங்களை எதிர்த்து பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அங்க போகாதீங்க, அங்க 2 திருடங்க இருக்காங்க பிரதர், நீங்க இதே மாதிரிதான், அங்க திருடன் இருக்கான், இங்க குற்றம் படுத்துறான், அங்க இதே உங்க வேலை உங்களுக்கு, போங்கய்யா, எங்களுக்கு தெரியும் போறதுக்கு, எங்க ரூட் இது, நான் போய்கிட்டு இருக்கேன், பேசாம இருங்க அப்படின்னு சொன்னா அவர் உயிர் என்னது போச்சு. இப்ப சொல்லுங்க, நான் அப்படி ஒரு ஆளுக்கு உங்ககிட்ட அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? குற்றப்படுத்துறேன்னு சொல்லுவீங்களா? அந்த 2 பாவம் நமக்கு, அந்த 2 பேர் இங்க நிக்காங்களா, ஒரே குற்றப்படுத்துற வேலைன்னு சொல்லுவீங்களா? எனக்கு சரியான வழியை காமிச்சு கொடுத்துட்டாங்க, அந்த திருடர்கள்ட்ட தப்பு வைக்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? பிராக்டிகலாவே பேசணுமே, என்ன சொல்லுவீங்க? 2வது சொன்னது தானே, அதை தானே அன்னைக்கு அப்போஸ்தலர் செஞ்சாங்க. பிலிப்பி நிருபம் ஆரம்பிச்சோன்னு சொல்றாரு, 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்றாரு, சிலர் பொறாமையினால அறிவிக்கிறாங்க, விரோதத்தினால அறிவிக்கிறாங்க, எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறாரு, காமிச்சு கொடுத்தே இருக்காரு. 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, மற்றவர்கள் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடுறாங்க, ஒரு கள்ளத்தனமான கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு எச்சரிக்கையாரு, இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள் சொல்லி சொன்னாரா இல்லையா? சொன்னார். 2வது அதிகாரத்தில் சொல்றாரு. முதல் அதிகாரத்தை விட்டாலும் 2வது அதிகாரத்தையும் தான் பிடிக்கும். ஆமா, புட்டி பிடிக்கும். 3வது அதிகாரத்தில் பார்த்தா 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்றாரு, வாசிங்க 3வது அதிகாரம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எதுக்குங்க அநேகர் இப்படியே அநேகர் உன் வேலை பார்த்து போக முடியாது ஐயா, இப்படியே அநேகர். பவுலுக்கு எடுத்த உடனே அநேகர் தான். என்ன ஒரு பெரிய குற்றப்படுத்துற ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரோ? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம். எத்தனை தடவை சொன்னேன்? ஆமா, அநேக தடவை சொல்லியிருக்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? அநேக தடவை சொல்லியாச்ச, மறுபடியுமா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீரு, இப்ப எழுத்து மூலமா சொல்லிட்டு இருக்கிறீரோ? சொல்லுவையா, எங்களுடைய நோக்கம் அதுதான். ஒரு கூட்டத்தை தேவனுக்காக எழுப்பணும். என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தை நாங்களும் செய்ய வாஞ்சிக்கிறோம். அநேகரை பத்தி அநேக தடவை சொல்லியாச்சு. சரி, இந்த ஒரு தடவை எழுதும் போதாவது எழுத்துலையாவது பண்றான்னு பார்த்தா வாயிலையும் அடிக்காரு, எழுத்துலையும் அடிக்காரு. என்ன இது? வசனத்தை பார்த்துக்க, வசனம் இல்லாத கூட்டியதை குறைச்சு தான் சொல்லியிருக்கேன். அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது இப்ப எப்படி சொல்றேன்? அழுதுகிட்டே சொல்றேன். நான் என்னப்பா, அவங்க சிலுவைக்கு பகையினர், அது ரட்சிப்பு செய்தி கிடையாது, வெளியே வா. அங்க ரட்சிப்புக்கான காரியங்கள் கிடையாது, அதை புறக்கணித்து விடு. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர், அவங்க நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், வெளியே வா. எத்தனை தடவை சொல்லியாச்சு, அநேக தடவை சொன்னேன். ஏன் அநேக தடவை துடிப்போம் சொல்றாருன்னா, பிலிப்பி சபை அப்பப்ப அவங்களோட ஒட்டிக்கிடுவாங்க. என் பையனை பார்த்து சொல்றேன், இந்த புஸ்தகத்தை எடுத்து அங்க அந்த சேர்ல வைடா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த புஸ்தகம் இங்கேயே தான் இருக்கு அப்படின்னா நான் அடுத்தடுத்து சொல்லணும். இந்த புஸ்தகத்தை அவன் சேர்ல வச்சுக்கப்புறம் நான் சொல்லுவேன்னா, டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்லுது புஸ்தகத்தை வைன்னு சொல்லு. எப்பா கண்ணு பின்னால இருக்கா முன்னால இருக்கா?
புஸ்தகம் இங்கே இருக்கு பாருங்க. நீங்க முதல் தடவை சொல்லும் போது எடுத்து வச்சுட்டேன். திரும்ப திரும்ப சொல்லலாம் சொல்லுவீங்களா? கேட்பாங்களா மாட்டாங்களா? அவன் பவுல் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அநேக தடவை சொல்லி இப்போ எடுத்து போனோம்னு சொன்னா பிலிப்பி சபைக்கு கொஞ்சம் அப்படியே மற்றவங்களோடும் ஐக்கியப்படணும், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவரோடும் ஐக்கியப்படணும். எது ஊழியம் எல்லாம் தெரியுது கிடையாது. நம்ம சும்மா என்னத்தையோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம் ஒரு இல்லைங்க. அது சொல்ற கண்ணீரோடு சொல்றேன். அப்ப இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இவர் கண்ணீரோடு அழுதுட்டே பேசுறதுலாம் கண்ணுக்கு தெரியாது. 4வது அதிகாரம் 4வது வசனம் தான் கண்ணுக்கு தெரியும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்றேன். அதுதான் தெரியும் கண்ணுக்கு. அதுவுமே எதுக்காக சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்றாரு அவங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனால சொல்றாரு கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்கு. அதையாவது ஒழுங்கா சொல்லிக் கொடுக்காங்களா? அதுவும் கிடையாது. அதையாவது ஒழுங்கா சொல்லிருக்காங்களா? அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமா இருங்க, அதையாவது அதுவும் ஒழுங்கு கிடையாது. நீ எவ்வளவு ஏமாத்துத்தனம் இருந்தும் அதை நம்ம கேட்கணும். நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் திருட்டு பயிர்களா இருந்தா அந்த பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளை சேர்ப்பீங்களான்னு கேட்டா அது எப்படி சேர்ப்போம்? அதுல வைராக்கியம் பாராட்டுறோம். வெறும் 60 வருஷம் 70 வருஷம் கல்விக்கு அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறோம். வாழ்க்கைங்க நித்தியத்துக்கு கொண்டு போகக்கூடிய புஸ்தகம் இது. உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகிற புஸ்தகம். அறகுறை வைத்திய ஆபத்தானவன்னு சொல்லுவாங்க. இது அறகுறையா பேசினா ஆபத்து. அநேக சொன்ன இப்பவும் சொல்றேன். அதிகாரத்துல சொல்லிட்டீங்கல்ல, அநேகர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொன்னீங்கல்ல. 2வது அதிகாரத்திலையும் சொல்றீங்கல்ல, எல்லாரும் தங்களுக்குள்ள தேடுறாங்க, இவங்க தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. 3வது அதிகாரத்துல வெளுத்து வாங்குறீரா? ஆமா, 3வது அதிகாரத்துல வெளுத்து வாங்குறாரு. 3வது அதிகாரத்துல வெளுத்து வாங்குறேன்னு ஆமா அவர் சொல்றாரு. அதுக்கு வாசிங்க. சிலுவைக்கு 12 மணிமே சொன்னேன். அவருடைய தேவன் அவருடைய தேவன் வயிறு, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய மகிமை அவருடைய இலச்சையே, அவர்கள் பூமி கெடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? அட்டூழியங்களை சொல்றாரு. அவங்களுடைய முடிவையும் காமிச்சு கொடுக்காரு, அழிவு. சரியா பிலிப்பி சபையை தான் விட்டாருன்னு பார்த்தா கொலோசி சபைக்கும் வர்றாரு. கொலோசி சபையில் என்ன உபதேசம்? எடுத்த உடனேயே முதல் அதிகாரத்திலே உலக வழிபாடுகள் குறித்த போதனை நடந்துகிட்டு இருக்கு. தொடக்கூடாது, இது வரக்கூடாது, இது பரிசுத்த, அது இது 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 அங்க வரக்கூடாது, இதுல வரக்கூடாது. லாக்டவுன் டைம்ல டிவியில அனௌன்ஸ்மெண்ட் போதக பிதாக்கள் பண்றாங்க. நான் நற்கரணை எடுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, சர்ச்சைக்காரன் வர முடியாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் 2020-21 நடந்தது. கடுங்காப்பி எடுத்துக்கங்க. நானே கேட்டேன், கத்திரலாம் அடிச்சிருவாரு. நானே கேட்டேன், கடுங்காப்பி எடுத்துக்கங்க. ஆமா, திராட்சரசம் எடுக்கக்கூடாது. நாங்க கடுங்காப்பி எடுத்துக்கங்க. மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்துக்கங்க. அதை கட்டுரை ரத்தத்துக்கு அடையாளமாகவும் இதை இது பண்ணுவோம். நாங்கள் ஆன்லைன் நீங்கள் பார்ப்பீங்கல்ல, பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும், அப்படியே நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அப்படியே எடுக்க சொன்னவங்க அப்படியே காணிக்கி அப்படியே போட்டு இந்த டிவியில் பார்த்துக்கிட்டே நாங்கள் பைவர் வச்சிருப்போம். அப்படி போட்ட மாதிரி போட்டு டிவிக்கு முன்னால் போடுவோம், எடுத்து வீட்டு வச்சுக்கன்னு சொல்லிட வேண்டியதானே. அதெல்லாம் கிடையாது. கடுங்காப்பி எதுக்கு? திராட்சரசம் வச்ச ஒரு பெரிய கேடு வந்துருமோ? நீனே ஆள்கள் அடிச்சுக்கிட்டு ஒரு சபைக்கு முன்னால் கன்வென்ஷன் பேர் தான், பாஸ்டேட் சபை தூத்துக்குடியில் வந்தா அது சொல்றாங்க, எங்க ஐயரோல் இப்படி நிக்காரு, இப்படி பண்றாரு. நான் கூட்டி குறைச்சு சொன்னா என் கருத்துல அடிக்கட்டும், அடிக்கட்டும், நான் அது ஒப்பு கொடுக்கேன். பாஸ்டேட் சபை ஆனால் எந்த பர்சன் சொல்ல மாட்டேன். சொல்றாங்க, நிக்க முடியாம நிக்காதியா, பை காணிக்கவே கொடு கொடு எடுத்து போகணும். ஓ, உள்ள நிக்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்பவும் தட்டு மாறுது. அன்னைக்கு தான் மனைவி அட்டி 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 அட்டின்னு அட்டிக்காங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணி இருக்கீங்க, 1 மணி 2 மணி டைம் தான் எனக்கு தெரியல. எல்லாருமே ஃபோன் அடிச்சோம், போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வர்ற அளவுக்கு நான் கூப்பிட்ற அளவுக்கு நான் பாருங்கய்யா, நீங்க சொல்றீங்களே வெக்கம் இல்லை உனக்கு? அவங்க கை கொடுத்து இருக்க நினைக்க, உனக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்க. இப்படிப்பட்ட மேற்பந்து நமக்கு வேணும் வச்சுக்கோங்க. அப்படி தண்ணி அடிச்சுட்டு ஒரு பாடம் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் பிள்ளைகளை எப்படி அவங்க தண்ணி அடிச்சு பாடம் எடுக்கலாம், என் பிள்ளைக்கு அது எப்படி எடுத்துக்கலாம், அது உனக்கு இப்போ வெறியா இருக்கு. இந்த பாடம் எடுத்தா இது நித்திய பாடம்ல. சரி வாய் சும்மா போவாங்கய்யா, கடமைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்.
தண்ணி அடிச்சானே என்ன அடிச்சானே. அப்போ கர்த்தர் இவ்வளவு கணக்கு பாரு. சாதாரண உலக கல்விக்கு நீ இவ்வளவு வைராக்கியமா நிக்க, உன்னதமான கல்வி, இந்த உன்னத கல்விக்கு நீ எவ்வளவு கோட்டை விட கேட்பார மாட்டாரா? ஜனங்களுக்கு உணர்வு கிடையாதுங்க. தேவனுக்காக எழும்புங்க. கொலை சபைக்கு போன அங்க காமிச்சு கொடுக்காரு. என்னன்னு பார்த்தா உலக வழிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்காங்க, தேவதூதர்களுக்கு ஆராதனை செயல சிக்கியிருக்காங்க, மாயமான தாழ்வுங்கிற ஒரு உபதேசம் உள்ள வந்துட்டு அதுக்குள்ள சிக்கியிருக்காங்க. துணிவான் நுழைறாங்களா? காணாதவர்கள் துணிவான் நுழைறாங்களா ஒரு கூட்டம். பவுல் இதே வேலை தானா? ஆமா, ஆவியானுடைய வேலை. பவுலுடைய வேலைன்னு சொல்றதை விட பரிசுத்த ஆவியானுடைய வேலை. யாரும் குற்றப்படுத்திடாதீங்க. இப்படிப்பட்ட ஊழியனுக்கு விரோதமா பேசுனா பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமா பேசுறது ஸ்ட்ராங்கா விளங்கிங்க. உலக வழிபாடு சிக்கியிருக்கான். தலையாங்கிய கிறிஸ்துவ பற்றி கொள்ளாம தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்கிற இடத்துல அப்ப அங்க ஒரு நூதன உபதேசம் வந்துட்டு வரலையா? கொலோசி சபை தானே பேசுறேன். உங்க பேப்பர் எடுத்து இருக்கு. சரி, கொலோசி சபையை விட்டா தெசலோனிக்கு ஒரு நூதன உபதேசம் வந்துட்டு கர்த்தர் வர போறாருன்னு சொல்லி இந்த பிரென்ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில ஒளிவட்டம் தெரியுமே, வில்லியம் பிரென்ஹாம், பாலாசி லாரி, இவங்கெல்லாம் கர்த்தருடைய வருகை அறிவிச்சு எல்லாரும் வாங்கின ஒரு இடத்துல கூட்டினாங்க. இந்த உபதேசம் உள்ள வந்துட்டு தெசலோனிக்கு சபைக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் உட்காந்துட்டாங்க. அதனாலதான் தெசலோனிக்கு சபைக்கு சொல்றாரு, வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம சாப்பிடாத இருக்க சொன்னாரு. எதுக்கு? அவர் வரப்போறாரு, வந்துடுவாரு அப்படி. அதனாலதான் அவர் வருகை பத்தி அதிகமா எழுதுறாரு. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது அப்படின்னு சொன்னாரு. திருடன் வருகிற விதமாய் ஒரு வருகை பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த கூட்டம் என்ன செஞ்சுட்டுனா அவர் வரப்போறான்னு சொல்லி உட்கார்ந்துட்டு ஒரு சோம்பேறி, சுத்த சோம்பேறி. தான் சொல்றாரு, உங்களில் அநேகரும் சிலரும் சொல்றாரு, வீண் அலுவற்காரருமாய் சோம்பல் உள்ளவர்களுமாய் எனது வேலை செய்யாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரு நூதன உபதேசம் வந்துட்டு அவர் வர போறாரு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் கலையிறார், வேறு அறுக்கிறார். என்னைய அங்கதான் போச்சுன்னு பார்த்தா தீமோத்திட்டு வரும்போது கள்ள உபதேசங்களான அவர்கள் அறிப்பிளவையை போல, ஆங்கிலத்தில் கேன்சர் இருக்கு. யாருக்கு எழுதுறாருமா சொல்லுங்க ஐயா, படிச்சிருப்பீங்களே, அறிப்பிளவை போல படர்கிறார்கள் சொல்லி என்னையும் எம்பரையும் இப்படிப்பட்டவர்கள் சொல்லி கொடுத்தாரு. யாருக்கு எழுதுறாரு? தீமோத்திக்கு எழுதுறாரு. ஐயா பவுலே, பொதுவான சபைக்கு எழுதினாலும் இந்த கதை தான் பண்றீங்க, இந்த கூத்து தான். தனியா ஒரு மனுஷனை பிடிச்சாலும் இதான் கதை தானா? தீத்து கிட்ட பேசும்போது தீத்து எடுத்த உடனே, தீத்து முதல் அதிகாரத்தில் எடுத்த உடனே சொல்றாரு, கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் பெருவயிற்று சோம்பேறிகள், நாய்கள் சொல்ற, பெருவயிற்று நாய்கள், சோம்பேறிகள். என்ன வாசிக்கிறீங்களா? தீத்து முதல் அதிகாரம். ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள் சொல்லி இருக்கிறான். இந்த சாட்சி உண்மைன்னு சொல்லிட்டு அவர்கள் அடுத்து பாருங்க, இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள். இந்த பெருவயிற்று சோம்பேறிகளா இருக்காங்களே, இவங்களெல்லாம் என்ன செய்யும்? கடிந்து கொள். ஏன்னா அவங்க வேறொரு உபதேசத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இங்கேயும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ ஆதிகால அப்போஸ்தலருடைய அந்த வழிநடத்தல் எல்லாம் பார்க்கும்போது சபையை காப்பாற்ற பார்த்தாங்க. சரி, அப்போஸ்தலன் பவுல் தான் அப்படி பண்ணாருன்னு சொல்லி பேதுரு எடுத்துக்கிட்டா கேட்கவே வேண்டாம். வெள்ளும் இருக்காங்க, பொருளாசைக்காரர் இருக்காங்க, கபடமுள்ள வேலையாட்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், எவ்வளவு காமிச்சு கொடுக்காங்க பாருங்க. இப்படிலாம் இருக்காங்க, இவங்களுக்கு விலகிருங்க தெளிவா காமிச்சுக்கிட்டே வருவார். காய்களை பத்தி எடுத்து பேசுறது. சரி, யோவானாவது அன்பை குறித்து பேச, யோவானாவது கொஞ்சம் இவங்களுக்கு விதிவிலக்கா இருப்பாரா, வேற மாதிரி இருப்பாரா பார்த்தா அவரும் சொல்றாரு, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்படிப்பட்டவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவனும் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். அவன் இவரு விட்டு வைக்க மாட்டாரா? ஆமா, எனக்கு பிரியமானவர்களே, ஏன்னா எது ஊழியம், எது சரியான உபதேசம், யார் சரியான ஊழியக்காரங்க, எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறாரு. நீங்க ரோமாபுரியில கூட வாசிக்கும் போது ரோமர் 16வது அதிகாரம் கடைசி அதிகாரத்துல அவர் விடல, அங்குள்ள குழப்பத்தையும் காமிச்சு கொடுத்தது மட்டும் இல்ல,
அவர்கள் யாருக்கு விலகி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கார் பாருங்க. 1 கொரிந்தியர் மன்னிக்க ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 16வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அதுல 18ஆம் வசனத்துல இருந்து, அதாவது 17ல இருந்து நான் உங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 17ல இருந்து அது முத வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாழ்த்துதல் தான் சொல்லிட்டு இருக்காரு. கிரீட்டிங்ஸ் தான், கிரீட்டிங்ஸ், வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப அடுத்து என்ன கொடுக்கிறார் பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? கடைசியில் ஏன் சொல்றாரு தெரியுமா? நீ இவ்வளவு 15 அதிகாரத்துல கற்றுக்கிட்டாச்சு, வாழ்த்து சொல்லி அப்படியே ஆமீன் போட்டு முடிக்க மாட்டேன், எச்சரிக்கை இருந்துக்க. இவ்வளவு நேரம் கற்றுக்கிட்ட, 15 அதிகாரத்தை வாசித்து இவ்வளவு கற்றுக்கிட்டாச்சு, இப்ப சொல்லி கொடுத்துட்டு முடிக்காரு. நீ அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து, எச்சரிக்கை இருக்க மட்டும் சொல்லல, இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று விலகிறீங்களா? கொஞ்சமாவது உயர்த்தீங்களா பார்ப்போம். நான் உயர்த்துறேன். இந்த சத்தியத்துக்கு விரோதமா வர்றவங்களை விட்டு நான் விலகிடுவேன். நான் கொஞ்ச நேரம் நான் உயர்த்தி வச்சிருக்கேன். நீங்க இந்த வார்த்தையை கீழ்ப்படுவீங்களா? எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க? சத்தியத்துக்கு விரோதமா இருக்கக்கூடியவங்களை விட்டு நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்கு ஃபீட்பேக் சீட்ல கொடுக்க மாட்டோம், கை வைத்துறதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலகுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்க போவாங்க, நீங்க அங்க போய்க்கலாம். அது உங்களுக்கு தேவனுக்கு உள்ளது. நான் இதை வசனத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். என்னையா பவுல் முடிக்கும் போது இதைத்தான் பேசுறாரா? ஆமா, சொல்றாரு 18ஆம் வசனத்துல அவங்களுடைய சிம்டம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும். நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய தொழிலுக்காக நான் ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டு இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, கையை தூக்கின யாவருக்கும் இது தெரிய வந்திருக்கிறது. கையை தூக்கின யாவருக்கும் இது தெரிய வந்திருக்கு. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் அப்படிதான் நினைக்க வேண்டியது. எவ்வளவு அவன் எதிர்பார்க்கிறார். அவர் விட்டு விலகிருங்கப்பா, புத்தி சொல்றோம். இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகிருங்க. எதுக்கு இந்த கடைசி நேரத்துல ஏன் இதை போட்டுக்கிட்டு ஆமீன் போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பை சொல்லி முடிச்சிட வேண்டியதானே? எதுக்கு கடைசியில ஒரு எச்சரிப்பு அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 15 அதிகாரங்கள்ல வெளிப்படுத்தப்பட்ட அநேக வெளிப்பாடுகள் விருதாவா போய்விடக் கூடாது. இதுக்கு இதை விட்டு வெளியே போறதுக்கு அவங்க சமயம் பார்த்து விடக் கூடாது, சமயத்தை தேடிடக் கூடாது. இந்த சத்தியத்துல நிக்கணும். இதற்கு விரோதமா வரக்கூடிய எல்லாத்தையும் விட்டு விலகணும். எது ஊழியம்? ஷார்ட்டா சொல்றேன். இயேசுவானவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவங்கள 2 விதத்துல உருவாக்குனார். நான் இப்ப சொல்லுவேன், அந்த கேண்டி தான் சொல்லுவேன். அவங்களை எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி உருவாக்கல. எவ்வளவு நிறைய மீன் கிடைக்கும், எப்படி பழையப்பட்ட மீன் பிடிக்கும் அப்படி உருவாக்கல. எப்படி உருவாக்குனார் தெரியுமா? 2 விதங்களை உருவாக்குனார். நான் முன்னமே பகிர்ந்து கொண்டா நான் மீண்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஒண்ணு என்ன தெரியுமா? மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார். இன்னொன்று உலகத்தை சிலுவைக்கு கொண்டு போய்கிறார். நமக்கு காலங்களை தியானிச்சோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளையும் அதான் சிலுவை பற்றிய உபதேசம். ஊழியக்காரங்க அதுதான் ட்ரெயின் பண்றாரு. ஊழியங்கிறது எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்ப சீசர்கள் ஆண்டு அழைக்கும் போது எதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க? உலகத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. உண்மையா இல்லையா? தங்களுக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, போட்டு படகு, சொத்து, சொந்தம், பந்தம், உறவு எல்லாத்தையும் விட்டு. அதான் பேதுருவே சொன்னார். மத்திய 19வது அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அவ எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவ என்ன எது குறிக்க அப்படின்னா, ஆண்டவர்களை தேடி வந்து அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது உடனே அவங்க எதுல இருந்து விடுதலைட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஊழியக்காரங்க ஆயத்தப்படுத்துறாரு, உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. சரி, அப்ப 3 வருஷம் எதுக்கு உட்கார வச்சாருன்னு கேட்டா, 3 வருஷமும் மாம்சத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். உலகமும் மாம்சமும் சிலுவையிலே மாண்டு விட்டதுன்னு சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் போட்டிருக்கு. மீண்டும் சொல்றேன், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்து கலாத்தியர் 6:14 இடையில பார்க்கிறோம், அதுக்கு நடுவில் பார்க்கிறோம், அவரால் உலகம் எனக்கு. அப்போ சீசர்கள் உலகத்தை எல்லாம் திறந்துட்டு வந்துட்டாங்க, உலகத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. 2வது எதை விட வைக்கிறது தெரியுமா? 3 வருஷத்துல எங்களில் எவன் பெரியவன் அப்படிங்கிற மாம்சத்தை வேற இருக்கிறார். உண்மையா இல்லையா?
இப்ப அந்த 3 வருஷம் எதுக்கு ட்ரைனிங்? பேதுரு வலைய விட்டு படகை விட்டு உன் வீட்டை விட்டுட்டு வான்னு சொன்னாரு. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. உலகத்தையே பூஜ்ஜியமாக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்து எதுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்களா? மாம்சத்தில் இருக்குது. அதான் அவர் என்ன செய்றாரு? எங்களில் எவன் பெரியவன், அப்புறம் ஐயரே நாங்கள் மடிந்து போகுது கவலையிலங்கிற அவிசுவாசம், பயம், அப்புறம் சமாரியர் வசனத்தை கேட்கறதுனால அக்கினி இறக்கிறோம், எளிய அக்கினி இறக்கிற போல இறக்கிறோம்னு சொன்னேன். அந்த ஒரு விதமான ஸ்பிரிட், நீங்க இன்னும் ஆவி உள்ளவர் என்று சொல்லி அவங்களை அதற்றாரு. அப்படிப்பட்ட வேறு விதமான சிந்தை. அது மட்டும் இல்ல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல ஒரு மனுஷன் பிசாசுல துரத்துறான், அற்புதங்களை செய்யறான். அவனை பார்த்து உங்களுக்கு போறோம் என்ன நம்ம தான் செய்யணும், அவன் செய்யக்கூடாது, தடுத்து சொன்னாங்க. செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சுட்டாங்க. அவன் நம்மோடு கூட இல்லாத நம்மளை தடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவனை தடுக்க வேண்டாம். நமக்கு விரோதமாக இல்லாதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை அங்க காமிச்சு கொடுக்க சீஷர்ல வச்சு, சீஷர்கள் அழைக்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தை முதல் சமயத்துல அவங்க பெற்ற போது, தேவனிடத்துல வார்த்தையை பெற்ற போது உலகத்தை விட்டு வெளியே வந்தாங்க. 3 வருஷம் வார்த்தையை தந்து 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 எதுக்கு பயிற்சி வைக்கிறாருன்னா மாம்சத்தை விட்டு வெளியே வர வைத்தார். அது ரெண்டும் தான் செல்வி பெற்ற உபதேசம் அப்படிங்கிறத அப்போஸ்தலன் பவுல் அங்க கலாத்திய சபைக்கு காமிச்சு கொடுக்கிறார். கலாத்திய சபை நான் சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறேன். விருத்த சேதனங்கிற தப்பறையான உபதேசம் உள்ள வந்துச்சு. ஏன்னா நான் கொரிந்திலிருந்து எபேசுக்கு போயிட்டேன். கலாத்திய சபையும் முடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குன்னு சொன்னார். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? தரிப்புண்டு என்ன தெரியுமா? அவன் துண்டு துண்டா வெட்டப்பட்டு போனா நலமா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரன் பேசுற பேச்சா இது? ஊழியக்காரன் பேசுற பேச்சா இது? அப்படிதான் தோணுதா? உபதேசங்கிறதுல வைராக்கியம் முடிக்கான். அப்படி உண்மையான அர்த்தம் தெரியுமா? அவன் வெட்டப்பட்டு செத்து போன நலமா இருக்குன்னு சொல்றாரு. உண்மை, 100க்கு 100 உண்மை. நீ மூல பாஷையில பார்ப்பீங்களோ, அது உங்க மூளை அறிவுல பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. பார்த்துக்க. Let him be cut off. துண்டிக்கப்படட்டும். அவன் 2 துண்டை போட்டு நலமா இருக்கும். எதுக்கியா? அந்த இடத்துல சொல்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:9 சொல்லுது, புளித்தமா ஆமா பிசைந்தமா முழுவதும் உப்ப பண்ணும் என்று உப்ப பண்ணுன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா வனையத்தையும் உப்ப பண்ணுன்னு சொல்லிட்டார். கலாத்தியர் 5:9. அதை சொல்லிட்டு தான் 10ஆம் வசனத்தை போய் வாசித்துருங்களேன். 10ஆம் வசனம் சொல்றாரு, எதுக்கு வேறு விதமாக சொன்னாங்க? தோசை மாவு நினைச்சிட கூடாது, புளித்த மாவு, வீட்டில் சப்பாத்தி போட்டது மாவு, வேறு விதமாக நீங்கள் சிந்திக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மாவு இல்லை, அது உபதேசம், அது சாவு. வாசிங்க. இதைத்தான் சொல்ல வரேன். உங்க வீட்டில் இருக்கிற புளித்த மாவு ஆப்பச்சூடாப்பு போட்டா கொஞ்சம் நல்லா புளிச்சிடும், ஏதாவது செய்யற அந்த வேலையை சொல்லலை. அதனாலதான் அவர் சொல்லிட்டு சொல்றாரு, உங்களுக்கு வேறு விதமா சிந்திக்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்க வீட்டில் உள்ள மாவு குறித்து பேசல, சாவு குறித்து பேசுற. யாருடைய சாவு? வாசிங்க. உங்களை கலக்குறவன் எப்படிப்பட்டவன் தான் சரி, கார்ல வந்தாலும் சரிதான், ஏசில வந்தாலும் சரிதான், கை நிறைய மோதிரத்தை போட்டாலும் சரிதான், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தண்டனையும் கூடாது. அவனுக்கு தண்டனை இருக்கு. இப்படி சொல்லிட்டா போதும், நம்ம கூடத்துல வரமாட்டாங்க. ஒரே குற்றப்படுத்துறது தான் வேலையே இதாயா. எதுக்கு நான் சொல்றேன்? பைபிள் பதில் சொல்லுங்க. போ நீங்க எங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், அந்த பைபிள் பதில் சொல்லுங்களேன். பைபிள் பதில் சொல்லிட்டு போங்களேன். அது சொல்றாரு, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பெரிய ஊழியக்காரங்க அதான் சொல்லிட்டாரு, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, இல்லங்க அவங்க பெரிய வசதி, அவங்க பெரிய டாடா பிர்லா, அவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, சகோதரரே இதுவரைக்கும் நான் நிறுத்த சேர்த்து பிரசங்கிக்கிறவன் இருந்தா இதுவரைக்கும் நான் ஏன்பா சைக்கிள்ல வரணும், இப்ப இதுவரைக்கும் ஏன்பா ரேஷன் சாப்பிடணும், எதுக்குப்பா நான் வாடகை வீட்டில் இருக்கணும், புரியும் நினைக்கிறேன். எதுக்கு போட்டு 72 வருஷம் சுயவிருப்பு அலைஞ்சிட்டு கிடக்கணும், பெரிய வந்தாவோ பெரிய வில்லா மாதிரி கட்டிடலாமே. இதுவரைக்கும் எதுக்கு? அவங்கள மாதிரி நான் பிரசங்கம் பண்ணியிருந்தா எதுக்கு நான் துன்பப்படணும்? எதுக்கு இங்க துன்பப்படணும்? பெரிய மாட மாளிகை தான், ஏசி கார், எதுக்கு நான் துன்பப்படணும் சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியானால் மறுபடியும் சிலுவைதானா? புரிந்து கொள்ளுங்க பெரியமானவர்களே, சிலுவை பற்றி வர்ற இடல் ஒளிஞ்சிருக்கும்.
அங்கே சிலுவை பற்றி உபதேசம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்பெல்லாம் அவனுக்கு தரிப்புண்டு போட்டு சொல்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. உங்களை கலக்குகிறவர் தரிப்புண்டு போனால் நலமாய். எவ்வளவு ஆதங்கம் தெரியுமா? முதல் சமுதாய அர்ப்பணிக்க முடியுமா? இதுதான் ஊழியர்கள் தேவனுக்கு முன்னால கொண்டு வர்ற பலி. இப்படிப்பட்ட சத்தியங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு. கலாத்திய சபைக்கு ஏன் வாங்குறது தெரியுமா? நம்ம சும்மா எழுந்து நின்று கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15 இப்படி நம்ம சும்மா வாசிட்டு சும்மா ஓடிட்டு இருக்கோமோ? எதுக்குங்க? நம்ம ஏங்க இப்படி இருக்கிறோம்? எவ்வளவு உட்கருத்த பேசுற கலாத்திய சபை விழுந்து போயிட்டுங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணீங்க, நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? நீங்க எத்தனை பாடல்கள் வீணைப்பட்டீர்கள்? நீங்க எத்தனை புத்தியினராக கேட்கிறாரு. ஏன்? நல்லதா இருந்தாங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, சத்திய புத்தி இல்லாத கலாத்தியரை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்கள் மனதை மயக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்னே உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஏதை கேட்கறது தெரியுமா? அவங்க விருத்த சேதனம் பண்ணணுங்கிற நூதன உபதேசத்துக்கு போயிட்டாங்க. புட்டி புட்டின்னு பிடிக்க இந்த உபதேசம் வெளியே வா, இந்த உபதேசம் வெளியே வா. உன்னை கலக்கிற தரிப்புண்டு போன நலமா இருக்கு. நீ கிறிஸ்துவின் கிருபையை விட்டு விழுந்துட்டேன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் பேசுற. 2வது அதிகாரத்தில் கட்டணத்தை நீ இடிச்சதே மறுபடி கட்டாத பேசிக்கிட்டே இருக்கு. அடுத்து அவங்களுக்கு போதனை பண்றவங்களையும் குறித்து பேசுறாரு. அவன் ஆக்கின தீர்ப்பு அடைவான்னு சொல்லிட்டாரு. நான் எதுக்கு துன்பப்படுறேன்? எதுக்கு இந்த ஊழியம் துன்பப்பட்டு இருக்கு? மனம் திரும்பல் அறிவிக்கிறனால துன்பப்படுது. இதெல்லாம் தான் எவ்வளவு பேர் சேர்ந்துருப்பாங்க. எவ்வளவு ஜாம் சூப்பரா மெகா சர்ச்சை கட்டியிருக்கலாமே. நம்ம யாரும் எதிர்பார்ப்போம் அப்படின்னா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. இல்லை கேட்டுட்டு எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஊழியக்காரங்களை பற்றி பேசுறாங்க, தனிக்காக புரியுமானம் இல்லை. அப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா கல்யாணம் எடுத்து தான் வாங்கிடுவீங்களா? நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் கல்யாணம் எடுத்து தான் வாங்கிடுவீங்களா? எல்லாம் ஒரே கலர் தானே, ஒரே கலர் தான், ஒரே சைஸ் தான், எல்லாம் ஒரே தானே. காஞ்சத படத்துக்கு நேர்படமாக போட்டிருக்காங்க. சொல்லுங்க, எல்லாம் ஒரே கலர் தான், ஒரே இதுதான், எல்லாம் முத்திரை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கண்ணாடி படமும் இருக்கும், கண்ணாடியும் இருக்கு, சைஸும் அதே மாதிரி தான், கலர் வயலட் கலர் தான் இருக்கு. இது வாங்க மாட்டீங்களா? அது எப்படி வாங்குறது? லைட்ட சின்ன வித்தியாசம் இருக்குல்ல, அந்த சின்ன வித்தியாசத்தை எவ்வளோ உன்னிப்பா பார்க்கீங்க. பெருத்த வித்தியாசம் இருக்கு, கவனிக்கவே மாட்டேங்கிங்களே. பரவாயில்லைங்க, சமாளிப்போம். ஆச்சு, இத்தனை வருஷம் குப்பையை கொட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம் குப்பையை கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. எங்க போகிறீங்க? பரலோகத்துக்கா? அது நடக்க பவுல் சொல்லிட்டாரு. அவன் ஆக்கின தீர்ப்படைன்னு சொல்லிட்டாரு. ஆவியில் அறம் பண்ணி நீ மாம்சத்தில் முடிக்க போறேன்னு சொல்றாரு. இப்ப என்ன பரலோகம் கொடுக்க போறாரு? ஜாக்கிரதை பிரியமானம் இல்லை, எச்சரிப்பின் செய்தி தான். காலையில ஃபுல்லா ஐயாவுக்கு ஒரு மூச்சு கத்தியாச்சு, இப்போ மத்தியானம் ஃபுல்லா செல்வக்கு ஒரு மூச்சு கத்தியாச்சு நினைக்காதீங்க. அப்போஸ்தலருடைய கதறு இன்னும் எவ்வளவு விஸ்தாரமா பேசணும்னு நினைக்கிறோம். நேரம் போதாது. இது ஒன்று கூட தயவுசு வாங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. எந்த டவுட்டோ நீங்க ஊழியக்காரன் மூத்தவங்க எல்லாத்தையும் கேளுங்க. ஆனா சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை மட்டும் ஈடுபடாதீங்க பிரியமானவர்களே. நம்ம வஞ்சிக்காங்க பிரியமானவர்களே. இருக்கிற இடத்துல கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே, எல்லா தவறுகளையும் குற்றங்களை மன்னிச்சிருங்கப்பா. நான் எத்தனை நாள் தான் தலையை கொடுத்துட்டே போக முடியும்? எத்தனை நாளுக்கு தான் நான் என் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே ஓட முடியும்? இது சத்தியம், இது சத்தியம் இல்லைங்கிற இந்த வெளிச்சம்லாம் எனக்கு தெரிஞ்சும் நான் எத்தனை நாட்கள் தான், எத்தனை வருடங்கள் தான் மழுங்கியே போக முடியும்? தேவன் வருவாரு, இடத்துல கணக்கு கேட்பாரு. இவ்வளவு விஷயங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தோம், உன் சுய புத்தி மேலதான் நீ சாஞ்சிட்டு இருந்துட்ட. நீ நாளோடு கர்த்தரை பற்றி பயத்தோடு இல்லாம சுய புத்தியில தான் நீ சேர்ந்து சாந்திட்டு இருந்துட்ட. அப்ப எல்லா நிருபத்திலையும் காமிச்சு கொடுத்தாரு, எல்லா நிருபத்திலையும் தோட வச்சு காமிச்சு கொடுத்தாரு. எது சரியான உபதேசம், எது சரியில்லாத உபதேசம், எது சரியான ஊழியக்காரர்கள் கொடுக்கிற போதகம், எது சரியில்லாத ஊழியக்காரர் கொடுக்கிற போதகம் சொல்லி எவ்வளவு அழகா உனக்கு பைபிள்ல கொடுத்திருக்க. இத பார்த்துட்டும் பார்க்காம போய்கிட்டு இருக்க. அன்று கணக்கு பாரு. அர்ப்பணம் செய்வோமா? தேவ சமூகத்தோடு ஒப்பு கொடுப்போமா? தயவுசெய்து
2-3 நிமிஷம் நம்ம முடிக்க போறோம். தேவசபையில் அப்படி நம்ம அர்ப்பணம் செய்வோம். நீத்தம் இருந்தும் கர்த்தர் வசனம் சொத்த பசும்பொன் தெளிந்திடந்தே இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருந்த ஆத்மாவுயிரடையோ இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருந்த ஆத்மாவுயிரடையோ சத்திய வேத உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்று உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்று கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். கடைசியாக கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே கர்த்தர் உள்ளத்தின் சொல்லுவோம். கடினப்படுத்துகிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள், நொறுக்கட்டும். இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போலும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஜெபனோடு நாம் இருக்கிறது அப்படி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவசமுத்திரம் விஜிவியும் எரேமியா 23:29 சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போல் கண்மலை நொறுக்கும் சமட்டி போல இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எல்லாரும் ஜெபங்களில் அப்படியே நம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற வேலையில அந்த எரேமியா 23ஆம் அதிகாரம் முழுக்க என்ன தெரியுமா? சரியான உபதேசம் கல் உபதேசம், சரியான மேய்ப்பர்கள் கள்ள மேய்ப்பர்கள் ரெண்டு அடையாளம் காமிச்சுக்கிட்டே வரும்போது 28ஆம் வசனத்தின் முடிவில் சொல்றார், கோதுமைக்கு முன் பதறிய மாத்திரம். அதை தொடர்ந்து சொல்றார், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சமயம் கிடைச்ச வீட்டுல போய் எரேமியா 23 அதிகாரத்தை முழுக்க வாசம் வரும். தீர்க்கதரிசனம் சொல்லி பொய்யான வார்த்தை சொல்ற ஒரு கூட்டம் கிடைக்கு. அதுதான் சொல்றார், அது பதர், அது பதர். அதுவும் கோதுமை மாதிரியே தெரியும், ஒரு காற்றுக்கு நிக்காது. அது சாரமற்ற சார்ந்து கோதுமைக்கு முன் பதர் ஏமாற்றம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களை ஒரு விஷயம் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலையில் இப்போ வரைக்கும் எங்களோடு ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசி உடைய வார்த்தை விட்டு வேற எங்கேயும் நாங்கள் போகல. உடைய வார்த்தை பற்றிய சத்தியங்களே நாங்கள் நிலை கொண்டிருக்க கடந்த 3 வேளையிலையும் எங்களோடு ஈடுபட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரையோ ஒருத்தரை தாக்கணும், யாரையோ ஒருத்தர் உயர்த்தணும் எந்த நோக்கத்தையும் இங்க கொண்டு வரல. இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதையே நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தகப்பனே, இவ்வளவு நேரம் பொறுமையை காத்திருந்து உங்கள் வாழ்க்கை உமக்கு தங்களை அர்ப்பணிக்கிறது. யாரெல்லாம் உண்மையா தீர்மானிக்கிறாங்க, கையை கூட தூக்கினாங்க. அந்த ஒரு யாரெல்லாம் உண்மையா
இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான, ரட்சிப்புக்கு ஏதுவில்லாத எந்த சத்தியத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், எந்த உபதேசத்துக்குள்ளே நான் நுழைய மாட்டேன் சொல்லி இந்த சிலை பெற்ற உபதேசத்தின் மேன்மையை இன்னைக்கு கண்டிருக்கிறார்கள். மருத்துவம் அடைந்த வாழ்க்கை, மனம் புதிதாகிறதுனாலே மருத்துவமாகிற கிறிஸ்துவின் சாயலை உடைய மேன்மை நிறைந்த வாழ்க்கையை கேட்டார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தரமான உபதேசத்திலே, இப்படிப்பட்ட தரமான ஜீவியத்திலே, இப்படிப்பட்ட தரமான ஊழியத்திலே நிலை கொண்டிருக்க கிருபைதாங்க. இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காங்க, இதுக்கு ஏற்ற பிரதிபலனை கட்டளையிடுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கு வேண்டிய பலன் கிருபை தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. முடிச்சோம். நம்ம யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு சேர்ந்து சகல உதாரணங்களை மறவாதே.